ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? நம்ம நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது போலவே ரோஹிணிக்கு ஏற்கனவே திருமணமாகி மகன் இருக்கிறாங்கிற உண்மை எல்லோருக்கும் தெரிய வரும் நேரம் வந்துருச்சு. கிறிஸ் இப்போ முத்துவோட வீட்டில் இருக்கிறனால இந்த சூழ்நிலையில் ரோஹிணி முத்துவை ரகசியமாக பார்த்துக்கிறாங்க. கிறிஸ் தன்னோட மகன் அப்படிங்கிறத யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறதுக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ரோஹிணியை சிட்டி போலீஸ்காரங்கிட்ட ரோஹிணி தான் இதுக்கெல்லாம் காரணங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. அதனால் போலீஸ்காரங்க ரோஹிணியை கைது பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ கிறிஸ் அழுகிறான், அம்மாவை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றேன். அப்புறமா சுதாரிச்சுட்டு ஆண்டியை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அப்போ விஜயா சொல்கிறாங்க, இவ என்ன யாரையே கைது பண்ணிட்டு போனாலும் கட்டுப்பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஒரு கோவிலில் நின்று அழுதுகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அண்ணாமலையும் ரவியும் அந்த வழி வர்றாங்க. அப்போ கிறிஸை பார்த்துட்டு என்னடா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கிறிஸ் சொல்கிறேன், என்னோட பாட்டி நம்மளுக்கு வேண்டியவங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம், நீ எதுக்குடா இப்போ அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு ரவி கேட்குறாங்க. அதுக்கு கிறிஸ் சொல்கிறான், அம்மா கைது பண்ணிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்ல வரையான். இல்லை, ஆண்டியை கைது பண்ணிட்டு போனாங்களா அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலையும் ரவியும் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறமா ரவியும் அண்ணாமலையும் கிறிஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணியை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வரும்போது கிறிஸ் வேகமாக ஓடி கட்டிப்பிடிச்சிட்டு அம்மான்னு சொல்ல வரேன். அதை சுதாரிச்சுட்டு ஆண்டி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொன்னதை கேட்டுட்டு மொத்த குடும்பமே அதிர்ச்சியில் பார்க்குது. இந்த முறையாவது ரோஹிணி சிக்குவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.